சைவம் வைணவம் விபூதி நாமம் பட்ட நாமத்தை இழிவுபடுத்தினதை விட அவர் பெண்களை இழிவுபடுத்தினார்ன்றதும் ரொம்ப முக்கியமானது. உடனடியாக அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. நீக்குங்க அவர் அமைச்சர். இங்கே கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்காங்க. அதை ஸ்டாலின் செய்யலை. இது அவருக்கு தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வரப்போகுது. அவள் அப்படிப்பட்ட தொழிலை செய்கிறானா அவள் அந்த தொழிலுக்கு உந்தி தள்ளியா அவள் அந்த தொழில் செய்ய உதவியாக இருக்க ஆண்களை என்னன்னு சொல்லுவீங்க? அந்த ஆண்களை எதால் அடிப்பீங்க? எந்த செருப்பால் அடிப்பீங்க? எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய கட்சி சாராமல் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள் பொன்முடிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். 2017 அனிதான்ற மாணவி இறந்தாங்க. நீட் ஒழிப்பே அனிதாவுக்கு நம்ம வழங்கக்கூடிய நியாயம் அதற்கான ஒரு தர்மமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இன்னும் அதற்கான ரகசியம் கிடைக்கவே இல்லை. என்ன காரணம்? இவங்களால முடியாதுங்க. அது அவ்வளவு ஈஸியானது இல்லை. தெரிஞ்சே இவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, வாயில வந்ததெல்லாம் பேசுறது. இன்னமும் மாணவர்கள் திமுகவை நம்பினாங்க, திமுக அரசு நம்பினாங்கன்னா அது அவருடைய முட்டாள்தனம் தான் நம்ம எடுத்துக்கணும். இது 2021 உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். தெரிஞ்சே ஏமாத்திருக்காங்க. இது பிள்ளைங்க வாழ்க்கையில அரசியல் பண்ற மாதிரி இல்லை. தப்புதான். இல்ல, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மாணவர்களும் 30க்கு நீட் எதிர்ப்பு பெரிய அளவுல புரட்சி வெடிக்கிற மாதிரி தெரியல. இவங்க அதை அரசியல் பண்றது காரணம் என்ன சார்? அதான் அதுல சில வர்த்தக நலன்கள் இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க பண்ண பெரிய துரோகங்கள்ல ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டை விட திமுக செய்த பெரிய துரோகம் கல்வி கடன் ரத்து என்பது. என்ன மாதிரியான வாக்குறுதி அதெல்லாம்? ஸோ இந்த மாதிரி எல்லாமே மாணவர்களை சுற்றி இளைஞர்களை சுற்றியே நடக்குது. ஏன் அப்படி? அடுத்த தலைமுறையை குறி வச்சாதானே ஓட்டை வாங்க முடியும். திமுகவும் அங்கம் வகிச்ச காங்கிரஸ் தானங்க அதை கொண்டு வந்தது. இன்னைக்கு இவ்வளவு நாடகம் ஆடுற திமுக. ஆமா, 2010 இது பாவம்னா இந்த பாவத்துல திமுகவும் தான் பெரிய பங்கு இருக்குது. அந்த கமிட்டி ரிப்போர்ட் எடுத்துட்டு அது என்னமோ அதை ஒரு ஆதாரமா வச்சுட்டு பேசுறாங்க. அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஈக்குவல் ஆகுமா? அது ஆகாது. ஸோ எல்லாமே மோசடி, ஏமாத்து வேலை, மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது. இனிமேலும் மாணவர்கள் ஏமாறாதீர்கள். இன்னொரு பக்கம் இயக்குனர் ப. ரஞ்சித் பேசியிருக்காரு சார். கடந்த ஆட்சியில தலித்துகள் மீதான தாக்குதல் இருந்தது, இந்த ஆட்சியில் அதை விட அதிகமா இருக்கு. இது ஏற்புடையதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏற்புடையதான். ரஞ்சித் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்காரு. இதை நீங்க சொன்ன உடனே திமுக என்ன பண்ணுவாங்க? ஒரு புள்ளி வருத்தம் வருவாங்க. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை அடக்கிறதுல திமுக அரசு மெத்தனமாக இருக்கிறது என்பது உண்மை. நேற்றைக்கு அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பேசும்போது பிரகாஷ் அம்பேத்கரோட பேரன் ஆணவ கொலைகளை அடக்கிறதுக்கு தனி சட்டம் கொண்டு வாங்கன்றார். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அசம்பிளியில் பேசும்போது ஆணவ கொலைகளை அடக்க தனி சட்டமே தேவையில்லைன்றார். ஜாதி மாநாட்டில் ஏங்க மந்திரிங்க கலந்துக்கிறான்? திராவிட மாடல் நீ சொல்ற. இன்னைக்கு எத்தனை கோயில்களில் தலித்துகள் உள்ள நுழைய முடியாத சிக்கல் இருக்குது. வெட்கமாக இல்லையா அவர்களுக்கு? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று அம்பேத்கர் அவர்களின் 115வது பிறந்தநாள் விழாவில் முதல்வர் பேசும்போது சொல்றாரு, வெறுப்பு அரசியலை விட அன்பு அரசியலுக்கே வலிமை அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வெறுப்பு அரசியல் எதை சொல்றாரு, அன்பு அரசியல் எதை சொல்றாரு? இல்லைங்க, பிஜேபியோட மதவாத அரசியல தான் தெளிவாக ஒரு வெறுப்பு அரசியல்னு பேசுறாரு. அது நல்ல ஸ்டேட்மெண்ட் தான். அதுல மாற்று கருத்துக்கு யாருமே இடம் இருக்க முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் வரவேற்கத்தக்க ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இது அன்பு அரசியல், இவங்க பண்றது அன்பு அரசியல் இல்லைங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று லஞ்ச லாவண்யம் குடும்ப அரசியல், அது ஒரு கேட்டகரி. ஆனால் பிஜேபி செய்யக்கூடிய மதவாத அரசியல், வேறு மனிதர்களுக்கு எதிராக மோத விடக்கூடிய அரசியல் இருக்கு பாருங்க. அந்த அரசியலை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதை தான் அவர் மீன் பண்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டு நியாயமான ஸ்டேட்மெண்ட் தான். முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்ல எந்த குறையும் நான் காணலை. இல்லை சார், மதவாதி அரசியல் சாதி அரசியல்னு அதிகபட்சம் பாஜக பிம்பம் இருக்கு. இவங்க திமுக அதை தாண்டி தான் அரசியல் பண்றாங்களா? அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இல்லைங்க, நீங்க மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தனிப்பட்ட கொலைகள், சாதிய வன்முறைன்றது கட்டமைப்பு ரீதியா இல்லாம அங்குன்று இங்குன்றுமா நடப்பது என்பது வேறு. அடிப்படையிலேயே ஒரு மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் என்பது வேறு. பிஜேபி செய்வது அடிப்படையிலேயே ஒரு மதத்துக்கு எதிரான அரசியல். அதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு அது முத்தலாக் சட்டமாகட்டும், அல்லது இன்னைக்கு வக்ஃபு பில் ஆகட்டும், சிஏஏ சட்டமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அடிப்படையிலேயே ஒரு மதத்துக்கு எதிரான நடத்தக்கூடிய அரசியலை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நீங்கள் கட்சிகள் திமுக, அண்ணா திமுக, பாமக, ஏன் சில நேரங்களில் கம்யூனிஸ்டுகள் உட்பட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யக்கூடிய இதர வன்முறையோட ஒப்பிட்டு நீங்கள் பேச முடியாது. அதனால் இது ரெண்டையும் நீங்கள் ஒப்பிடுவது என்பது அடிப்படையிலேயே பிழை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மதவாத அரசியல் என்பது அடிப்படையிலேயே இந்தியாவுக்கு எதிரானது. அன்பு அரசியல் என்பது மதவாதத்திற்கு எதிரான அரசியல். அன்பு அரசியலை பேசக்கூடிய கட்சிகளில் குறைகள் இருக்குது, அதை நம்ம பேசுவோம். ஆனால் ஒரு சித்தாந்தம் என்கின்ற முறையில்
அன்பு அரசியலுக்கு தான் இங்கு ஆதிக்கம் அதிகம் என்று சொல்வது நியாயமான ஸ்டேட்மெண்ட். அதில் எந்த குறையும் யாரும் காண முடியாது. நீங்க சொன்ன முத்தலாக் வகுப்பு ரெண்டுக்குமே பெரிய அளவுல எதிர்ப்பு இருக்கா சார் இந்தியா? நீங்க உடனே அடுத்தது மாறி போறீங்க. நீங்க இன்னைக்கு வந்து சிறுபான்மையின மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒரு அச்சத்தை பற்றி நீங்கள் கவலைப்படணும். இன்றைக்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய மந்திரிகள் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பேசக்கூடிய பேச்சுக்களை எடுத்து பாருங்கள். இன்றைக்கி தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பேசுகிறாரு, சகிப்புத்தன்மை பற்றி இந்துக்களிடமிருந்து முஸ்லீம்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா இது? சிறுபான்மையின மக்கள் சகிப்புத்தன்மையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்துக்களிடமிருந்து முஸ்லீம்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றாரு. இது என்ன அர்த்தம்? இந்த மாதிரி 1000 உதாரணங்கள் அடுக்கலாம். இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. நீங்கள் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகவே முதலமைச்சர் பேசியது அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்றது தான் என்னுடைய கருத்து. சார், அந்த வெறுப்பு அரசியல் அன்பு அரசியல் சொல்லிட்டு அப்படியே முதல்வர் சேர்த்து சொல்றாரு. இந்த சமூக நீதிக்கான அரசியலையும் இந்த திராவிட மாடல் அரசு கொடுக்கும், சமூக நீதியையும் மென்ஷன் பண்றாரு. சரியா கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா சமூக நீதி? இல்லை, அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் குறைகள் இருக்கலாம். நோக்கங்களை பற்றி தான் நம்ம பேசணும். பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுனீங்கன்னா வந்து குறைகள் இருக்க தான் செய்யும். சமூக நீதினு அவர் பேசுறதும் அன்பு அரசியல் என்று பேசுறதும் சித்தாந்த அளவில் கரெக்டானது தாங்க. எனக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதை அச்சீவ் பண்ணிட்டாங்களான்னா அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழுவதும் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. குறைகள் இந்த அரசுலையும் இருக்குங்க. அதை நம்ம நீங்கள் தேனும் பாலும் ஓடுது, இங்கே வந்து எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் வந்து சித்தாந்த ரீதியாக ஒரு அரசு இப்போ பிஜேபி மக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி தெளிவாக இது இந்துக்களோட நாடுன்னு வெளிப்படையாக மந்திரி பேசுகிறான். சிறுபான்மையின மக்கள் இந்துக்களிடமிருந்து சகிப்புத்தன்மை எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றோம். நாங்கள் 80 நீங்கள் 20ன்னு ஒரு மந்திரியே பேசுகிறாரு. இந்த மாதிரியான வார்த்தைகளை இங்கே யார் பேசுகிறா? இதுதான் அளவுகோல். இதை புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் அங்கே இது நடந்தது இங்கே அது நடந்தது அச்சீவ் பண்ணிட்டாங்களான்னா எங்கேயுமே எதையுமே யாருமே முழுதும் அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்கான முயற்சிகள் தொடரும். அது தொடர் வினை, அது கண்டினியூஸ் ப்ராசஸ். அளவுகோல் அதுதானே ஒழிய இது கிடையாது. ஓகே சார், இப்போ நீங்கள் அதிகமாக சொல்கிறது நார்த் இந்தியாவில் சிறுபான்மையின கிறிஸ்துவராக இருக்கட்டும், இந்த முஸ்லீம் ஆகட்டும், இவங்க ஒரு மாதிரி குறைச்சி தான் மதிப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன சகிப்புத்தன்மை கூட இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்துக்களையே இருக்கக்கூடிய திமுக கட்சி சாடிக்கிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இல்லைங்க, அதெல்லாம் தப்புங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் அது அந்த மாதிரியான குறைகளை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. இப்போ பொன்முடி விஷயம் இருக்குது, அதை தாராளமாக விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் ஒரு கட்சி செஞ்சுதா அதை கண்டிக்கிறாங்கல்ல, நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. கட்சி செய்யறதுக்கும் தனிநபர் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. திமுகவுக்குள்ள 1000 விமர்சனம் 1000 குறைகள் இருக்குது, தப்பு நிறைய பேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு கட்சியோட சித்தாந்தமே இந்துக்களுக்கானதுன்னு இருக்குதா? இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பிஜேபி 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்குது. எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ கிடையாது. நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 388 பேர் இருக்காங்க. ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. 20% மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்துக்கு ஒரு கட்சியோட எம்பிஸ் குழுவில் ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட இல்லைன்னா அது என்ன கட்சி? அது திமுகலையும் அதே நிலைப்பாடு தானே சார் இருக்கு. திமுக எங்க இருக்கு? திமுக 21 எம்பிக்கள் ஒருத்தர் கூட இஸ்லாமியர் ராஜ்யசபால இருக்காங்கல்ல, அசம்பிளியில் இருக்காங்கல்ல, அதை கேளுங்கன்ற நான். ஆனால் அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்கிறதுன்றது வேறங்க. இப்போ பொன்முடி பேசுறாருன்னா அது தப்பு, அதை யாருமே நியாயப்படுத்தலை. ஆனால் அவங்க வந்து ஒரு வெறுப்பு அரசியல் இங்கே நடத்துறாங்களா? லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். குடும்ப அரசியல் பண்றான்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் வெறுப்பு அரசியல் பண்றான்னு சொல்லாதீங்க. அதை அவங்க பண்ணல. அது எல்லாரும், இது எல்லோருக்குமான அரசு என்பது நியாயமான ஒரு கோரிக்கை. அது அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் தான். அது இதுல எந்த குறையும் நான் காணவில்லை. இல்ல, வெறுப்பு அரசியல் சார் யாரு செய்தாலும் வெறுப்பு அரசியல் தான். அதை நம்ம பிஜேபி செய்தாலும் சரி, திமுக செய்தாலும் நம்ம ஏத்துக்க போறோம். திமுக தொடர்ந்து செய்துன்னு சொல்றேன். பொன்முடி பேசுறாரு, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆராசா பேசுறாரு. திமுக காரணி பொட்டு வச்சுட்டு ஏன் வெளியே வேஷ்டி கட்டிட்டு வாரு திமுக வெட்டி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்போ அவர்கள் இந்துக்களுக்கு ஓட்டே வேண்டாமா? அதுதாங்க தப்பு. அவங்க பண்ற தப்பு அதுதாங்க. அது ஆராசா பேசுனது தப்பு. உடனே அந்த கட்சி அதை மறுக்குது. சேகர் பாபு சொல்றாரு அது அவருடைய கருத்து, நாங்க ஏத்துக்கலன்றாரு. பொன்முடிக்கு வந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கி இருக்கணும், அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. வெறும் கட்சி பதவியிலிருந்து தான் நீக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய தவறுகள் தான் கட்சிக்கு அவப்பெயரை ஒழிய, நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு கட்சியே வந்து அது சிறுபான்மையினருக்கு எதிரானது இல்லை. இங்க ஒரு கட்சியே இதோட சித்தாந்தமே இது இந்தியா இந்துக்களுக்கான நாடுன்னு சொல்லக்கூடிய கட்சிங்க இது. இதை எப்படி நீங்க திமுகவோட ஒப்பிடுவீங்க? திமுகவில் குறைகள் இருக்குங்க. யாருக்கு எந்த கட்சியில் தான் குறை இல்லை? லஞ்சம் வாங்குறான், குடும்ப அரசியல் பண்ணுறான், எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது. ஆனால் இது அடிப்படையில் திமுகன்றது வந்து ஒரு மதத்துக்கு எதிரான கட்சி கிடையாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் அன்பு அரசியல் என்று சொல்வது 100% கரெக்ட். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. சார், சமீபத்தில் அந்த பொன்முடி பேசின விஷயம் தான் பெரிய வைரல் ஆச்சு. அவர் சொன்ன அந்த கருத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்சி பதவியிலேருந்து தூக்குனாங்க, அமைச்சர் பதவியிலேருந்து இப்போ தூக்கிருக்கணும். அதுல நைனா நாயுடு வார்த்தை சொன்னாரு, முதல்வர் அச்சப்படுகிறார் பொன்முடியை பார்த்து. இல்லை, நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இந்த அமைச்சர் இந்த
இந்த இந்த கூட்டத்தொடர் இந்த அசெம்பிளி கூட்டத்தொடர் முடிந்த பிறகு கூட வந்து அவருடைய அமைச்சர் பதவிக்கு ஆபத்து வரலாம், அவரை நீக்கலாம்னு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. நிச்சயமாக அவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும், எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் அந்த கோரிக்கையை 100% ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சொல்லப்போனால் இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் நான் கொடுத்த 2 பேட்டிகளில் நான் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இவை எல்லாம் ஏற்புடையதல்ல. எல்லாரும் அது வந்து சைவம் வைணவத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க, மதத்துக்கு எதிரான இல்லை. அதை விட முக்கியமானது, அவர் பெண்களுக்கு இழிவாக எதிராக பேசியிருக்காரு. பாலியல் தொழிலாளி நம்ம இன்னைக்கு கண்ணியமாக செக்ஸ் ஒர்க்கர்னு பேசுகிறவங்கள பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி அவர் விழிக்கிறார். இது அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு. அது ரொம்ப ரொம்ப ஒரு சைவம் வைணவம் விபூதி நாமம் பட்ட நாமத்தை இழிவுபடுத்தினதை விட அவர் பெண்களை இழிவுபடுத்தினார்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது. உடனடியாக அவர் அமைச்சரவையிலேருந்து நீக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. அதை செய்யலைன்னா திமுக கெட்ட பேர் தான். இதெல்லாம் தான் அவங்க கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டைமில் அவங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே பொன்முடிக்கு அந்த பகுதியில் ரொம்ப நல்ல பேர் இருக்குது. அவர் அந்த மழை வெள்ளத்தில் போகும்போது அவர் மேலே சாணி எடுத்து அடித்தாங்க. அது மாதிரி கொஞ்ச நாள் பொறுத்து 2 மாதம் பொறுத்து அந்த பெண்ணை அவங்க உறவினர்களெல்லாம் கைது பண்ணிலாம் உள்ளே போட்டாங்க. இதெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடுகளை கொண்டு இருக்காரு. கூட்டணி கட்சிகள் இதை வலியுறுத்தி இருக்கணும். மற்ற மாநிலங்களாக இருந்ததுன்னா கூட்டணி கட்சிகள் தான் முதல் கோரிக்கையை வைப்பாங்க, நீக்குங்க அவர் அமைச்சு. இங்கே கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்காங்க. சிபிஎம் மட்டும் ஒரு பொது மன்னிப்பு கேட்கணும்னாங்க, நீங்கள் பொது மன்னிப்பு கேட்டிருக்காரு. பொது மன்னிப்பு கேட்டதால் அவர் விட முடியுமா விட முடியாதான்றது முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதமாவது அமைச்சரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு 3 மாதம் பொறுத்து சேர்த்தா கூட பரவாயில்ல. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் இவையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இதெல்லாம் அதாவது டிபேட்டே கிடையாது. இதெல்லாம் இம்மீடியட்டாக தூக்கி வெளியில் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் மந்திரி பதவி போயிருக்கும், பங்களாலேருந்து தூக்கி வெளியில் போட்டிருப்பாங்க, காரு போலீஸ் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இருப்பாங்க, எஃப்ஐஆர் கேஸை போட்டுட்ருப்பாங்க. அதை ஸ்டாலின் செய்யலை. இது அவருக்கு தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வரப்போகுது. அவர் சொன்னார்ல 3 வருஷமால பேசும்போது, பொழுது விடிஞ்சு பொழுது போனால் எந்த பஞ்சாயத்தை யார் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல, நிம்மதியாக தூங்க முடியல, எந்த மந்திரி என்னத்தை பேசி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அதான் நடந்துகிட்டு இருக்கு. திமுகவோட பிரச்சனை பூரா கட்சிக்குள்ளேருந்து வருது. இதுதான் அவங்களோட பிரச்சனை. நயினாரின் வார்த்தையில பார்த்தோம் இருக்கேன் சார், முதல்வர் அச்சப்படுகிறார் பயப்படுகிறார் அப்படின்ற வார்த்தை. இல்லை, நான் அச்சப்படுறாருன்னு பார்க்கல. கேள்வி நான் ஏன் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி இதே பொன்முடி தான் வந்து நீங்க ஓசியில போறீங்களான்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. அவர் பட்டியலின சமுதாய பெண்ணை பார்த்து எசி தானமா எசின்னு பொதுவெளிகளை பேசுறாரு. இதெல்லாம் முதல்வர் கடந்து தானே வந்திருக்காரு. அப்பெல்லாம் ஒரு கண்டிஷன் இல்லாம விட்டாரு. அதான் இதுதான் அது வந்து பழம்பெருச்சாளிங்களை கட்சியில வச்சிருக்கும் போது ஒரே நொடியில தூக்கி வெளில போட முடியாது. அதுவும் எலெக்ஷன்லாம் நெருங்கி வரும்போது. அச்சப்படுகிறார் என்று நான் பார்க்கவில்லை. நிர்பந்தங்கள் இருக்கின்றன. கண்டிப்பா இந்த அசம்பிளி செஷன் முடிஞ்சோன்னா பொன்முடி மீது நடவடிக்கை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் தகவல்கள் வருகின்றன. இல்லை, நான் இந்த கேள்வி நிறைய பேர்ட்ட கேட்டேன். எல்லாருமே இந்த சைவம் வைணவம் மத ரீதியாக போனாங்க. நீங்க ஒருத்தர் தான் அந்த பெண்களை அவமதிக்கிற ஒரு சொல் அதுல இருக்குன்னு. ஆமா, அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் மெயினானது. சைவம் வைணவத்தை விட முக்கியமானது. ஏன்னா எந்த பெண்ணை பார்த்தோம் அவர் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா அவள் அப்படிப்பட்ட தொழிலை செய்கிறானா அவள் அந்த தொழிலுக்கு உந்தி தள்ளிய அந்த தொழில் செய்ய உதவியா இருக்க ஆண்களை என்னன்னு சொல்லுவீங்க? அந்த ஆண்களை எதால் அடிப்பீங்க? எந்த செருப்பால் அடிப்பீங்க? உங்களில் பாவம் செய்யாதவர் யாரோ அவர் இவள் மீது முதல் கல்லை எறியட்டும்னு சொன்னாரு இயேசுநாதர். அந்த வாசகங்களை படிச்சு பாருங்க. அப்ப எந்த பெண்ணை பார்த்தா அந்த வார்த்தையை நீ சொல்லுவியா? இன்னைக்கு சட்டம் கூட என்ன சொல்லுது? அவர்கள் அந்த தொழில இருந்து இருக்கக்கூடிய தொழில பல காரணங்களால அவங்க அந்த தொழிலுக்கு வராங்க. எல்லாரும் வந்து இச்சையால மட்டும் வராங்கன்னு சொல்ல முடியாது. பொருளாதார நிர்பந்தங்களால, வாழ்க்கை கொடுமைகளால அங்க வந்து சேர்றாங்க. அவளை அந்த தொழிலுக்கு தள்ளிய சமூகம் தான் முதல் குற்றவாளியை தவிர அவள் அல்ல. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை பார்த்து நம்ம அந்த இழிவான வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னா சமூகமே சட்டமே இன்னைக்கு வந்து செக்ஸ் ஒர்க்கர் பாலியல் தொழிலாளின்ற ஒரு ஓரளவு கண்ணியமான வார்த்தையை சொல்லுது. அந்த வார்த்தையை கூட நான் சொல்லக்கூடாது, பொதுவெளியில சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒட்டுமொத்த சமூகத்தின் இழிவு. அப்படி இருக்கும்போது பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு மந்திரி சொல்றாருன்னா அது என்ன வக்ர புத்தி? கண்ணுக்கு தெரியாத மதத்தை பேசின உடனே குரல் கொடுத்த நம் நாட்டவர்களுடைய குரல் பெண்களுக்கு எதிராக இந்த குரல். அதுதான் புரிதல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வந்து சைனவம் வைணவம் இந்து மதம்னு குதிக்கிறாங்க. அதை விட முக்கியம் பெண்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிரான இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம், சீக் எந்த மதமும் சாராத தங்களை வந்து நாத்திகர்கள் என்று சொல்லக்கூடிய மதம் சார்ந்தவர்கள், மதமற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள், அந்த பெண்கள் அமைப்புகள் கூட வாயை திறக்கல. ஆல் இண்டியா டெமோக்ராட்டிக் விமன் அசோசியேஷன் இருக்குது, யாரு ஐடுவான்வாங்க, சிபிஎம்மோட பவர்ஃபுல் பெண்கள் அமைப்பு, அவங்க கூட வாயை திறக்கல. ஏன் அவங்க அமைதியா இருக்காங்க? அவங்க சிபிஎம்மோட தலைவர் சண்முகம் வந்து பொன்முடி மன்னிப்பு கேட்கணும்னாரு, கரெக்டு. ஆனா அதை விட முக்கியமானது இது பெண்களுக்கு எதிரானதுன்னு தெரியும் போது வந்து எல்லா விஷயத்திலையும் கருத்து தெரிவிக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகளையும் அவங்க மௌனமா இருக்காங்க. இதுதான்
இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன். எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய கட்சி சாராமல் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள் பொன்முடிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அவர் கூட நான் மதத்தை புண்படுத்திட்டா மன்னிப்பு தான் கேட்குறாரு ஒழிய பெண்களை இழிவுபடுத்திட்டேன்னு அவர் கேட்கல. இது பாருங்கள், தண்டனை கொடுக்கறதுன்றது என் நோக்கம் இல்லை, யாரையும் தண்டிக்கணுன்றது என் நோக்கம் இல்லை. பொன்முடியை கைது பண்ணு, அதெல்லாம் முட்டாள்தனமான கோரிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அப்படிலாம் ஒருத்தனை திருத்த முடியாது. மந்திரி சபையிலேருந்து கூட அவர் நிரந்தரமாக நீக்குன்னு கூட நான் சொல்ல. ஒரு மாதம் 3 மாதம் தூக்கி வெளில போடுங்க, அப்புறம் உள்ள வைங்க. ஜஸ்ட் பனிஷ்மெண்ட் இல்லை. ஸோ அப்படி தான் இந்த பிரச்சனையை அணுக முடியும். அதை தாண்டி இதில் தண்டனைகளை கடுமையாக்குறதால எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும்னு எனக்கு தோணலை. ஓகே சார், என்னுடைய ஒரு 4 வருட காலம் முடிஞ்சு போச்சு திமுகவுடைய ஆட்சி. அடுத்த தேர்தல் வரப்போது 2026. அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்னது நீட் ரகசியம்னு சொன்னாங்க. துணை முதல்வர் உதயநிதி பேசுகிறாரு, 2017 அனிதான்ற மாணவி இறந்தாங்க, நீட் ஒழிப்பே அனிதாவுக்கு நம்ம வழங்கக்கூடிய நியாயம், அதற்கான ஒரு தர்மமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இன்னும் அதற்கான ரகசியம் கிடைக்கவே இல்லை. என்ன காரணம்? இவங்களால முடியாதுங்க, அது அவ்வளோ ஈஸியானதில்லை. தெரிஞ்சே இவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சீரியஸாக அந்த விஷயத்தை வியூ பண்ணுறாங்க. ஏற்கனவே எடப்பாடி பீரியடில் ஆராசாவே சொன்னார், எனக்கு தெரிஞ்ச சட்ட அறிவை வச்சு பார்க்குறேன், நீட்டுக்கு விதிவிலக்கு வாங்குவது கடினம்னாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, வாயில் வந்ததெல்லாம் பேசுறது. கொடுக்கக்கூடாத நம்பிக்கைகளை மாணவர்களுக்கு கொடுத்து நடுத்தரில் அவங்களை நிறுத்தினது தான் திமுக செய்த ஒரே புண்ணிய காரியம். அதனால் இவங்களால நீட்டு விஷயத்தில் எந்த விதிவிலக்கையும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. மாணவர்களை நீட்டுக்கு தயார்படுத்துறது ஒன்று தான் திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஒரே வேலை. இன்னமும் மாணவர்கள் திமுகவை நம்பினாங்க, திமுக அரசு நம்பினாங்கன்னா அது அவருடைய முட்டாள்தனம் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை திமுகவோட வெத்து வாக்குறுதிகளை நம்புவது என்பது முட்டாள்தனமானது. இந்த 4 வருஷம் அனுபவங்களே அதற்கு சாட்சி. இது 2021 உங்களுக்கு தெரியும்ல? நல்லா தெரியும். தெரிஞ்சே ஏமாத்திருக்காங்க. இது பிள்ளைங்க வாழ்க்கையில் அரசியல் பண்ற மாதிரி இல்லை. தப்பு தான். முதல் கையெழுத்து நம்ப வச்சு கழுத்தறுத்து கேட்டா என்ன, அது ஹைகோர்ட்டில் போடுற கேஸுன்றாங்க. நீங்க பேசின பேச்சும் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளும் கேட்டா நாங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லலைன்றாங்க. நீங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லாம இருக்கலாம், என்ன தோற்றத்தை ஏற்படுத்தினீங்க, நீங்க கொடுத்த உத்தரவாதம், நீங்க உருவாக்கிய நம்பிக்கை, நீங்கள் பேசிய பேச்சுக்கள் மூலமாக வந்த நம்பிக்கை என்பது உடனடியாக அதுக்கு நீட்டு விதிவிலக்கு கிடச்சிடும் நம்ம எதிர்பார்த்தோம். கிடைக்கவே இல்லை, கிடைக்காது. ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் அந்த விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக வியூ பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் உடந்தையாக இருக்குது. இது ரெண்டையும் மீறி நம்மளால் ஜெயிக்கிறதுன்றது காலப்போக்கில் 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து ஒரு வேளை நடக்கலாம். அதுக்கு முதல்ல மத்தியில் ஆட்சி மாற்றம் வரணும். மத்தியில் ஆட்சி மாற்றம் வராமல் நீட்டை விலக்கு கிடைக்காது. உடனே பல்டி ஆட்சி என்ன சொன்னாங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா வாங்கிடுவோம்னாங்க. இதை முதல்ல சொல்லலை. நீ 21 நீங்கள் ஜெயிக்கிறீங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் 24 தான். அந்த 3 வருஷத்துக்கு என்ன பண்ணுறது? அப்போ அதாவது மாணவர்களை நீட்டுக்கு தயார்படுத்துறது ஒன்றை தவிர திமுக வேறு ஆப்ஷனே கிடையாது. இனிமேலாவது மாணவர்களை ஏமாற்றாமல் குறைஞ்சபட்ச மனசாட்சியோடு திமுக அரசு நடந்து கொண்டால் அது மாணவர்களுக்கு நல்லது. இனி எந்த தமிழ்நாட்டில் இருக்க எந்த பெற்றோரும் எந்த மாணவனும் நீட் விவகாரத்தில் திமுகவை நம்ப மாட்டாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மாணவர்களும் இப்போதைக்கு நீட் எதிர்ப்பு பெரிய அளவில் புரட்சி வெடிக்கிற மாதிரி தெரியல. இவங்க அரசியல் பண்ணுறது காரணம் என்ன சார்? அதான் அதில் சில வர்த்தக நலன்கள் இருக்குன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் நீட் இருக்கிறதால தான் என் பையனுக்கே சீட்டு கிடைக்கல அப்படின்றாரு. ஆனால் நீட்டை பாஸ் பண்ணவனுக்கெல்லாம் உடனே சீட்டு கிடச்சது சொல்ல முடியாது. அதுலேயும் காசு கொடுத்து சீட்டு வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இவங்க இதுதான் பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்கிறது. நீட்டை விட மோசமானது இவங்க பண்ண துரோகம் கல்வி கடன் ரத்து. கல்வி கடன் ரத்துன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரோட நம்பிக்கையை வாங்கி ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு இன்றைக்கி கல்வி கடன் ரத்துன்றதே மொத்தமாக அமல்படுத்தாம விட்டாங்க. எவ்வளவோ மாணவர்கள் 1.25 லட்சம் 1.5 லட்சம் கல்வி கடன் வாங்கிட்டு வேலை கிடைக்காம ரத்து பண்ணாமல் பேங்க்காரன் கழுத்தில் கத்திய வைக்கிறான். வேலையும் சரியாக கிடைக்கல. ட்ரிபிள் படிச்சுட்டு தள்ளுவண்டியில் ராத்திரி 6லேருந்து ராத்திரி விடிய ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் டிஃபனை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். யார் ட்ரிபிள் படித்த இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள். கல்வி கடன் ரத்தும் இல்லை. ஸோ இதெல்லாம் இவங்க பண்ண பெரிய துரோகங்களில் ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டை விட திமுக செய்த பெரிய துரோகம் கல்வி கடன் ரத்து என்பது. என்ன மாதிரியான வாக்குறுதி அதெல்லாம்? எல்லாமே என்ன சார், மாணவர்களை சுற்றியே நடக்குது. நம்ம சொல்கிறது நீட்டாக இருக்கட்டும், இந்த கல்வி கடனாக இருக்கட்டும், ஒரு நீங்கள் விவசாய கடன் எடுத்தால் கூட அந்த விவசாய கடன் விவசாயம் பண்ணி பையனை படிக்க வைக்கத்தான் அந்த பணம் வருது அப்படின்னு ஒரு விவசாயி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மாணவர்களை சுற்றி இளைஞர்களை சுற்றியே நடக்குது. ஏன் அப்படி? அடுத்த தலைமுறையை குறி வச்சா தான் நான் ஓட்டை வாங்க முடியும். இப்போ நான் சொல்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க 3 தலைமுறையாக அண்ணா திமுக. அந்த ஃபேமிலி இந்த தடவை திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க. பரம்பரை அண்ணா திமுக. காரணம் என்னன்னா கல்வி கடன் ரத்து. பையன் ட்ரிபிள் படித்தான். 1.25 லட்சம் கடன் வாங்கினாங்க, கட்ட முடியல, வேலை கிடைக்கல. அது கிட்டத்தட்ட இன்றைக்கி 1.25 லட்சமாக நிற்குது. அவன் தள்ளுவண்டியில் டிஃபன் விற்றுன்னு இருக்கான். ராத்திரியில் பகலில் ஏதோ உதிரி வேலைக்கு போயிட்டுருக்கான். இப்போ அவன் அந்த குடும்பம் வயிறு எரிஞ்சு சாபம் விடுது.
நாங்கள் எங்கள் 50 வருஷத்தில் அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்து 77லேருந்து ஒரு தடவை கூட நாங்கள் திமுக ஓட்டு போட்டது கிடையாது. இந்த தடவை நம்பி போட்டோம். அது ஒரே காரணம், ஸ்டாலின் வந்து கல்வி கடன் ரத்துன்னு கொடுத்த வாக்குறுதி. எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்காங்க. இந்த துரோகத்துக்கு உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இனி ஜென்மத்துக்கும் நாங்கள் திமுக ஓட்டு போட மாட்டேன்றாங்க. ஸோ கல்வி கடன் ரத்துன்றது நீட்டை விட, நீட்டாவது ஓரளவு வசதியான பசங்க, கல்வி கடன் ரத்துன்றது ரொம்ப பேர் இந்த மாதிரி அண்ணாடங்காச்சிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை அன்னன்னைக்கு சம்பாதிச்சு தான் வண்டியை ஓட்டுறவங்க, கைக்கும் வாய்க்குமாவே அந்த வருமானத்தை வச்சு வாழ்ந்துன்னு இருக்கவங்க, அந்த மாதிரியான குடும்பங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பரம்பரை அதிமுக குடும்பங்கள். அந்த குடும்பங்களில் வந்து பெரியவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஏன் பெரியவங்க ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. இளைஞர்களை சுற்றி அந்த வாக்குறுதி இருக்கிறதால அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கட்டும்ன்ற எண்ணத்தில், அதாவது ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டணும்வாங்கல்ல, அதை தான் திமுக செஞ்சுது. ஸோ திமுகவுடைய துரோகங்கள்லேயே எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 துரோகம் கல்வி கடன் ரத்துன்றது. அந்த ஒரு கோரிக்கை மட்டும் அவங்க நிறைவேற்றினாங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அது ஒரு புண்ணியமாக போகும். அதை பற்றிலாம் கவலைப்படுறதா இல்லை அவங்க. அது எவ்வளோ அந்த கல்வி கடன் ரத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் 1000 கோடி விடியல் பயணம்னு சொல்கிறதும் நீங்கள் வந்து உரிமை தொகைன்னு சொல்கிறதும் எந்த விதத்தில் நியாயம்? உரிமை தொகைன்றது அது தேவையற்ற ஒரு ஸ்கீம். அது மனிதர்களை சோம்பேறி ஆக்கக்கூடிய ஸ்கீம், உழைக்காமல் வரக்கூடிய காசு. அது தினம் மீன் கொடுக்காத ஒருத்தனுக்கு கையில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை என்பதே ரொம்ப 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 பொருளாதார ரீதியாக பெரிய நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்கீம். அது எந்த பிரதிபலனும் கிடையாது. 1000 ரூபாய் கொடுக்கறதாலேயும் வந்து அவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. 1000 ரூபாய் ஸ்கீம் வேணுமா, கல்வி கடன் ரத்து வேணுமா? முதல்ல நீ கல்வி கடன் ரத்தை தான் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த கல்வி கடன் ரத்து பண்ணிங்கன்னா பெரிய அளவில் வாக்கு வராதுன்னு நினைக்கிறீங்க, 1000 ரூபாய்க்கு போகிறீங்க. ஆகவே நிறைய தவறுகளை பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் வாக்கு வங்கி அரசியல்ன்ற கோணத்திலேருந்து அவங்க பார்ப்பதால தான் இவ்வளவு தவறுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. சொல்லும்போது சொன்னீங்க, அந்த நீட் தேர்வில் சொல்லும்போது சொன்னீங்க தயாநிதியினுடைய பிள்ளைக்கு சீட் கிடைக்கலன்னு. அது அவரே சொல்றாருங்க, தயாநிதி மாறனே சொல்றாரு, நீட் இருக்கிறதால தான் என் பையனுக்கு சீட்டு கிடைக்கல. அந்த காணொலி வரும்போது இன்னொரு காணொலி வந்தது, ஒரு பிடி சுப்பனுடைய மகளுக்கு சீட்டு கிடைச்சது. அதுதான் இப்போ அது அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். அது அப்போ நீங்கள் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீட்டை பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். திமுக வந்து வாக்குறுதி கொடுத்தது நிறைவேற்றலை, திமுக துரோகம் பண்ணிடுச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 5 வருஷத்தில் என்ன குடியாக மூழ்கிடுச்சு. படிக்கிறோம் படிச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க, நல்ல அழகான பாயிண்ட். பீடி சுத்திரம் பையனுக்கு கிடைக்குது, தயாநிதி மாறன் பையனுக்கு கிடைக்கல. இதுதாங்க உண்மையான சமூக நீதியே. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை கேட்கும்போதே மனசுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. தனிப்பட்ட தயாநிதி மாறன்ற மனிதர் மீது நமக்கு எந்த வெறுப்போ எந்த கோபமோ கிடையாது, சத்தியமா கிடையாது. அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர். ஆசியாவின் முதல் 10 பணக்காரர்களில் தயாநிதி மாறனும் ஒருத்தர். அவரோட பையனுக்கு அவரோட நாட்டில் மெடிக்கல் சீட்டு கிடைக்கல, ஆனால் ஒரு பீடி சுத்தக்கூடிய பையனுக்கு கிடைக்குதுன்னா அது உண்மையான சமூக நீதின்றது. அதுதான் இந்த செய்தியை கேட்கும் போதே மனம் மகிழ்ச்சி கொள்கிறது. தனிப்பட்ட முறையில் மறுபடியும் சொல்கிறேன், தயாநிதி மாறன் மேலே எனக்கு எந்த பொறாமையோ கோபமோ கிடையாது. ஆனால் இது உண்மையிலே ஒரு நல்லது ஒரு அம்சம். பீடி சுத்திர பையனுக்கு கிடைக்குது, தயாநிதி மாறன் பையனுக்கு கிடைக்கல. ஆனால் இதில் இருக்கக்கூடிய வேற சிக்கல்கள் இருக்கு இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு வந்து ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிராக அது இருக்குன்றாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்கீம் எல்லாம் சில இடங்கள்ல அந்த பயிற்சிகள் கொடுக்கப்படுது உங்களுக்கு வந்து நீட்டுக்காக, கிராமப்புற மாணவர்களை குறி வச்சு அதில் பலன் அடைஞ்சவங்க. ஓவராலாகவே வந்து அது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை ஏற்படுத்தும் நீட்டுன்றது. ஏன்னா நீட்டை கொண்டு வரும், ஏங்க அதை கொண்டு வந்தது இந்த கவர்மெண்ட் தானேங்க. திமுகவும் அங்கம் வகிச்ச காங்கிரஸ் தானங்க அதை கொண்டு வந்தது. இன்னைக்கு இவ்வளோ நாடகம் ஆடுற திமுக, 2010 இது பாவம்னா இந்த பாவத்தில் திமுகவுக்கு தான் பெரிய பங்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு மாறி மாறி வரும்போது அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. ஏன்னா 10 விதமான தேர்வுகள் மாணவர்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு தேர்வு, ஒவ்வொரு பிரைவேட் இன்ஸ்டியூஷனும் ஒரு தேர்வு, மத்திய அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஒரு தேர்வு, மாநில அரசில் ஒரு தேர்வு, அது எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒன்றா கொண்டு வந்தாங்க இன்னைக்கு. ஸோ அந்த விதத்தில் அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான். என்ன ஒன்று அதில் இருக்க அது அந்த சிலபஸை வந்து குறைக்கணுன்றாங்க. அதை ஓவராலாக வந்து அதோட கடினமான தன்மையை வந்து குறைக்கணும். அது வந்து +2 வந்து ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு கஷ்டம், அதனால் அதை குறைக்கணும் அப்படின்றாங்க. இவர்களை வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து நுழைவுத் தேர்வே வேணாம், +2 மதிப்பெண்களை போதும்னு கலைஞர் கொண்டு வந்த ஸ்கீமை இவங்க சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. +2 படித்தவங்க மாணவர்கள் வந்து நுழைவுத் தேர்வு என்பதே வந்து ஒரு விதத்தில் வந்து ஏழை மாணவர்களுக்கு எதிரானது தான். ஏன்னா தெரியலன்னு தான் படிக்க வரத்துக்கு நீங்கள் தகுதி வைக்க முடியாது. அதனால தான் இவங்க கேட்குறது வந்து மாநில அரசே நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் +2 நடத்த மார்க்கே போதுன்றாங்க. அப்படி இருந்தால் தயாநிதி மாறன் சொன்ன வார்த்தை வராதில்ல சார்.
ஈஸியாக சீட் வாங்கிட்டு போயிடுவாங்களே. போவாங்க. அதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட் இதை ஒத்துக்காதுங்க. நான் அதை தான் சொல்கிறேன். நீட் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அது ஒரு விதத்தில் தவறு. ஏன்னா கொள்கை முடிவுகளை கோர்ட்டு தலையிடக்கூடாது. மத்திய அரசு வந்து அதுக்கு உறுதுணையாக இருக்குது. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களும் இன்றைக்கி நீட்டை ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் இதில் வந்து இப்பொழுதைக்கு விதிவிலக்கு கிடைப்பதற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்காவது மினிமம் டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரையில் இதில் நீட்டுக்கு நமக்கு விதிவிலக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் திமுகவை நீட்டு விவகாரத்தில் தமிழ்நாட்டில் நினைக்கிறேன் சார். இல்லைங்க, தமிழ்நாட்டு மாணவர்களும் தமிழ்நாட்டு மாணவர்களின் பெற்றோர்களும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இனிமேல் நீட்டு விவகாரத்தில் திமுகவை நம்புறது என்பது வந்து அடிமுட்டாள்தனம். மாணவர்களை நீட்டுக்கு பெற்றோர்கள் தயார்படுத்தணும், மாணவர்களை நீட்டுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். இது ஒன்று தான் உங்களுக்கு இருக்க ஆப்ஷன். இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனையோட தீவிரத்தன்மை தெரிஞ்சதுன்னா, சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக பார்க்குதுன்னு புரிஞ்சுதுன்னா, மோடி கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் எவ்வளோ சீரியஸாக இருக்குதுன்னு புரிஞ்சுதுன்னா, திமுக இங்கே நடத்தக்கூடிய விதவிதமான நாடகங்களை இனிமேலும் நம்பி ஏமாறாதீர்கள். ஏகராஜன் கமிட்டின்னுவாங்க, கேஸ் போடுறான்னுவாங்க, சட்டமன்ற தீர்மானம்வாங்க. ஏகராஜன் கமிட்டின்றது நீங்களாக போட்டுக்கிட்ட ஒரு கமிட்டி. அது ஒன்றும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இணையானது கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏகராஜன் என்பவர் ஒரு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி. இந்த மாநில அரசு ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்குது. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை எடுத்துட்டு அது என்னமோ அதை ஒரு ஆதாரமாக வச்சுட்டு பேசுகிறாங்க. அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஈக்குவல் ஆகுமா? அது ஆகாது. ஸோ எல்லாமே மோசடி, ஏமாத்து வேலை, மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது. இனிமேலும் மாணவர்கள் ஏமாறாதீர்கள். இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே சார். இன்னொரு பக்கம் இன்றைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் சார். அதாவது நாகப்பட்டினத்தில் ஒரு எஸ்ஐ போய் சொல்கிறாரு, மக்கள் ஒரு 5 கிராம மக்களை உட்கார வச்சுட்டு பேசுகிறார் கள்ளச்சாராயம் குறித்த விழிப்புணர்வு சொல்லி பேசும்போது, அந்த 5 கிராம மக்கள் வந்து ஒரு தெரிஞ்சு சொல்கிறாரு, கள்ளச்சாராய விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, உங்கள் காவல்துறை உதவியோட தான் நடக்குது, யூனிஃபார்மாக வந்து லஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு அந்த 5 கிராம மக்கள் சொல்கிறாங்க. இது எப்படி சார் கள்ளச்சாராயத்துடைய இது ஒளியவே ஒழியாதோ? இது வந்து எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான், எல்லா ஆட்சியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். எவ்வளோ தூரம் குறைவாக இருக்குன்றது தான் முக்கியம். ஒரு எஸ்ஐயே அந்த மக்களை கூப்பிட்டு பேசுகிறாருன்னா போலீஸ்காரங்களையும் நல்லவன் இருக்கான் நிறைய பேருன்றதுக்கான அடையாளம். அது உங்களுக்கு வந்து மக்கள் எழுந்து கேட்குறாங்கன்னா அங்கே உள்ளே இருக்க சிக்கல், அரசியல்வாதியோட துணை இல்லாமல் கள்ளசாராயம் விற்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ் மட்டுமே கிடையாது, அரசு உறுதியாக இருந்ததுன்னா கள்ளசாராயத்தை இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்கலாம். ஆனால் எவ்வளோ ஒழிச்சிக்கினாலும் கள்ளசாராயம் ஒரு சிறிய அளவில் அங்கே எங்கே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதோட அளவுகோலை வச்சு தான் நம்ம அதை எடை போடணுமே தவிர மொத்தமாகவே கள்ளசாராயத்தை ஒழிச்சிட்டோன்றது வந்து அறவே சாத்தியமற்ற ஒன்று தான். இப்போ அங்கே வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஒரு எஸ்ஐயே பண்ணுறாருன்னா இதை ஒழிக்கணுன்ற எண்ணம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் இருக்குது. அவங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருக்கக்கூடிய கருப்பாடுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் செய்யக்கூடிய காரியங்களால் பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. கள்ளசாராயம் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இன்றைக்கி மாவட்டங்களில் உருவாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே சார். இன்னொரு பக்கம் இயக்குனர் ப. ரஞ்சித் பேசியிருக்காரு சார். கடந்த ஆட்சியில் தலித்துகள் மீதான தாக்குதல் இருந்தது, இந்த ஆட்சியில் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு திமுக ஆட்சியை பற்றி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் சொன்ன உடனே திமுக என்ன பண்ணுவாங்க, ஒரு புள்ளி விவரத்தை எடுத்துன்னு வந்து வருவாங்க. அந்த ஆட்சியில் 536 நடந்தது, இந்த ஆட்சியில் 535 தான் நடந்தது அப்படின்வாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இவங்க தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை அடக்கிறதுல திமுக அரசு மெத்தனமாக இருக்கிறது என்பது உண்மை. நேற்றைக்கு அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பேசும்போது பிரகாஷ் அம்பேத்கரோட பேரன் வந்து ஆணவ கொலைகளை அடக்கிறதுக்கு தனி சட்டம் கொண்டு வாங்கன்றாரு. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அசம்பிளியில் பேசும்போது ஆணவ கொலைகளை அடக்க தனி சட்டமே தேவையில்லைன்றார். இது என்ன பேச்சு இது? அப்போ இது வந்து யார் ஆட்சி பண்ணாலும் 2 திராவிட கழகங்க ஆட்சியிலுமே வந்து இங்கே தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் வந்து போட்டி போட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒழிது குறையில. திமுக ஆட்சியில் வந்து இடைநிலை சாதிகள் பெரிய அளவில் பலன் அடைஞ்சிருக்காங்க. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் குறைய வேண்டிய அளவுக்கு குறையில அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இதை தான் ப. ரஞ்சித் போன்றவர்கள் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம். இது ஏற்புடையதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏற்புடையதான். ரஞ்சித் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கார். நிறைய விஷயங்கள் அவர் வந்து தலித் இஷ்யூஸில் வந்து திமுக அரசோட குறைகளை அவர் தொடர்ந்து சுட்டி காட்டி கொண்டு தான் இருக்கிறார். இதை நம்ம மறுக்க முடியாது. இந்த தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை அடக்கிறதுன்றதுங்க இது வெறும் ஒரு அரசு மட்டுமே செய்யக்கூடிய வேலை இல்லை. சமூகத்துக்கு இதில் பெரிய பொறுப்பு இருக்குது. திமுக அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு இல்லைங்க, திமுகன்ற கட்சிக்கு அதில் பெரிய பொறுப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி மாநாட்டில் ஏங்க மந்திரிங்க கலந்துக்கிறான்? திராவிட மாடல் நீ சொல்கிற, இன்றைக்கி எத்தனை கோயில்களில் வந்து தலித்துகள் உள்ளே நுழைய முடியாத சிக்கல் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 கோயில்களோ என்னமோ வந்து கூட குறையாக இருக்கலாம் மூடப்பட்டிருக்கு. தலித்துகளுக்கு உள்ளே போக முடியலன்னு ஆதிக்க சாதிகளோட அட்டுழியத்தால் உள்ளே போக முடியாத சூழல் நிலவுது. திரௌபதி அம்மன் கோயில் கூட வைக்கம் போராட்டத்தோட 100 ஆண்டு நிறைவு விழாக்கு முதலமைச்சர் போய் அங்கே பினராயி விஜயனோட கலந்துக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து மேல்பாதியில் திரௌபதி அம்மன் கோயிலை திறக்க முடியல.
இதை எப்படிங்க இந்த நியாயப்படுத்துவீங்க நீங்கள்? இதில் வந்து வைக்கம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதுல என்ன பெருமை இருக்குது? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் திமுகவோட முன்னணி தலைவர்களும் வெளிப்படையாக போய் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க, கனிமொழி நாடார் சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், எல்லா சுயசாதி பெருமையும் அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது. எல்லா சுயசாதி பெருமைகளும் அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது. இந்த முன்னேற்றம், தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை களைவதற்கான முன்னேற்றம் முதல் படி என்பது மனசுலேருந்து ஜாதியை தூக்கி வெளியில் எறிகிறது. இது வெறும் அரசாங்கம் சட்டம் போட்டு மட்டும் போலீஸை வச்செல்லாம் இதை சரி பண்ண முடியாது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ திமுக அரசுக்கும் திமுக திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் இருக்கக்கூடிய பங்களிப்பு பேசும்போது கட்சி என்ன ரோலை ப்ளே பண்ணுது? இதில் எத்தனை மந்திரிங்க சாதி மாநாட்டில் போய் பேசுகிறான்? வெட்கமாக இல்லையா அவர்களுக்கு? எத்தனை மந்திரி ஜாதி மாநாட்டில் போய் பேசுகிறாங்க? எப்படி இதை வந்து ஒரு கட்சி, நான் கேட்குறேன், கம்யூனிஸ்ட் கட்சியில் யாராவது ஜாதி மாநாட்டில் பேசியிருக்காங்களா? உண்மையான சாதி ஒழிப்புன்றது அங்கேருந்து தானே வரணும். ஒரு மந்திரியால் ஒரு சாதி மாநாட்டில் போய் எப்படி பேச முடியுது? எதுக்கு போய் பேசுகிற? நீ ஓட்டு வாங்குறதுக்கு பேசுகிற. அப்போ அங்கேயே உன்னோட சமூக நீதி செத்து போச்சு. சமூக நீதி செத்து போச்சு. தலித்துக்கு எதிரான கொடுமை நாடு பூரா அதிகரிச்சுட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலையும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எல்லா சுயசாதி பெருமையும் அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கலன்னா இங்கே சமூக நீதின்றது வந்து அறவே சாத்தியமற்றது. சாதி ஒழிப்பு என்பது ஒரு அரசாங்கத்தால் சாத்தியப்படாது, மக்களால் தான் சாத்தியப்படும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களா சாதியை உருவாக்கணும், பாப்பா தானே சாதியை உருவாக்கணும். இந்த கதையே வேணும். பாப்பா சாதியை உருவாக்கணும் இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு மந்திரி போய் உங்கள் மந்திரி சாதி மாநாட்டில் கலந்துக்கிட்டு சாதியை வந்து வளர்க்குறாரு. இந்த வெக்கக்கேட்டுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அப்போ இது வந்து எங்கேருந்து வந்து நிற்கணும்? இது வந்து வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அது இல்லாமல் நாங்கள் சாதியை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு பேசுகிறது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை தான். எல்லா திமுக என்பது இடைநிலை சாதிகளுக்கானதுங்க. எத்தனை பேர் மந்திரிங்க எம்எல்ஏ இடைநிலை சாதியை சார்ந்தவங்க அவங்க வீட்டில் வந்து தலித்துக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க, பொண்ணு எடுத்திருக்காங்க? சொல்லுங்கள், அங்கே அதுக்கான ஸ்பேஸ் இருக்குதா? இல்லவே இல்லையே. ஆகவே இதையும் மனதில் வைத்து தான் நாம் பேச வேண்டும். என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுகிறேன் சார். நன்றி சார். நன்றி சார்.